நம்ம பிரியங்கா பார்த்த வேலையா இது அப்படின்னு ஆயிடுச்சு. குக் வித் கோமாளி மற்றும் சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வருது நம்ம பிரியங்கா மாக்காப்பா தான். பார்த்தீங்கன்னா இல்லை மாக்காப்பா கூட இல்லை, விஜய் பிரபலங்கள், விஜய் டிவியில் நடிக்கிற பிரபலங்கள் யாருமே இல்லவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிய முறையில் இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி தான் நடந்திருக்கு போல். ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருந்துச்சு. இப்போ யாருக்குமே பெருசாக இதை பற்றி தெரியவே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க நம்ம பிரியங்கா. சுத்தமாக இதை பற்றி எந்த நியூஸுமே அவங்க வெளியிடவே இல்லை. திடுதிப்புன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களேன்னு தான் தோணுச்சு. பிரவீன்குமார் அவர்களை விவாகரத்து பண்ணிட்டாங்கன்ற செய்தி கூட வெளிவரலை. 2 பேர் பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்துச்சு. பிக் பாஸில் கூட அப்படி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. தனியாக பிரிஞ்சு இருக்கோம், விவாகரத்தெல்லாம் ஆகலைன்ற மாதிரி தான் பேசப்பட்டு வந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றப்ப யார் என்ன, அவர் எங்கேருந்து வந்தார், எதுவுமே அவங்க பெருசாக ஷேர் பண்ணிக்கலையே. கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்த பொண்ணை எதுவுமே ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி நமக்கே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மணிமேகலைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இருந்து தான் பெருசாக எந்த விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணிக்கல அப்படின்றதுமே சொல்லப்படுது. இவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னமோ அது அவங்க இஷ்டம் தான், அவங்க விருப்பம் தான். இருந்தாலும் நமக்கு அந்த நியூஸை கேட்குறப்ப பயங்கர ஷாக்கிங்காக ஆயிடுச்சு. நம்ம பிரியங்காவா இது, எப்பயும் எல்லாத்தையும் படன்னு பேசுகிற பொண்ணு இப்போ கப்பு சிப்புன்னு வேலையை முடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு தான் தோணுது. ஓகே, இனிமேல் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும். இருந்தாலும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு இந்த நியூஸை நல்லா கிராண்டாக நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த கல்யாணத்தை விஜய் டிவி நண்பர்களை கூட அழைக்காத அளவுக்கு எதனால் இந்த ரகசிய திருமணம் அப்படின்னு நினைக்கிறப்ப பயங்கரமான ஆச்சரியம் இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கவங்கள நபர்களை மட்டும் வச்சு முடிச்ச மாதிரி தான் தெரியுது. இந்த பிக்சர்ல உள்ள இமேஜஸுமே ஒருவேளை கூப்பிட்டுருப்பாங்களோ, நமக்கு தான் இந்த பிக்சரை காட்டலையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தலாம். ஓகே, இந்த கல்யாணத்தை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியாக இருங்க மக்களே. பாய்.